لله نحمده ونستعينه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان ولا تباشرون وأنتم عاكفون في المساجد صدق الله وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات صدق رسول الله صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما رب يسير ولا تعسر وتمم بالخير اللهم صل على محمد وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها صلى الله عليه وسلم அனைத்து புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் அவரின் இறுதி தூதர் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் குடும்பத்தாரின் கிளையாரின் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் இறைநேச செல்வர்கள் நல்லடியார்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கருணையும் இரண்டு பத்துக்கள் கடந்து விட்டது. ரஹ்மத்துடைய 10 கடந்து விட்டது. மக்ஃபிரத்துடைய 10 ஞாயிற்றுக்கிழமையோடு இன்ஷா அல்லாஹ் நிறைவாகிறது. இத்துக்கும் மினன்னார் கடைசி 10 நெருங்கி கொண்டிருக்கிறோம். நரகத்தின் விடுதலைக்குரிய 10 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் போகிறது. கடைசி 10 இஅ்திகாஃப் பள்ளியில் தங்குவது, பள்ளியில் 10 நாட்கள் கடைசி 10 இருப்பது, அதனுடைய சிறப்பு மகிமை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் கூறிய செய்தி கூறி இன்ஷா அல்லாஹ் நிறைவு செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடைசி 10 இஅ்திகாஃப் இருப்பது. இஅ்திகாஃப் என்றால் பற்றி பிடித்துக் கொள்வது, உறுதியாக இருப்பது, பள்ளியிலே தங்குவது. என்ன நோக்கம்? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பள்ளியிலே ஒரு இடத்தை ஒதுக்கி தந்து தனிமையிலே அவர் இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாட்கள் தூர் சீனா சென்று தனிமையிலே இருந்து நோன்பு நோற்று தௌராத்துடைய வேதத்தை பெற்றுக்கொண்டு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்திற்கு முன்னாடி காலை இராவுடைய பொதுவிலே சவுர் குகையிலே 4 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகள் கூடுதலாக தனிமையில் இருந்தார்கள். அந்த நேரத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கட்டிச்சாதம் கட்டிக்கொண்டு சென்று உணவு கொடுத்து விட்டு வருவார்கள். இப்படி பல ஆண்டுகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கிறார்கள். தனித்திருப்பது, விழித்திருப்பது, பசித்திருப்பது, இந்த 3ஐயும் நாம் அடக்கும் பொழுதுதான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாம் அடைய முடியும். பெரியார்களே, எப்படி நோன்பிலே உணவு, பசி, ஆசை அடக்கி ஆடுகிறோமோ அதை போன்றுதான் இந்த இஅ்திகாஃபின் மூலமாக மனதை கட்டுப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய மிக நெருக்கத்தை நாம் பெறுகிறோம் என்பதற்காகத்தான் இந்த
இஅ்திகாஃப் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது ஒரு செய்தியை சொல்கிறார்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முதுகா இதா சலஹத் சலஹல் ஜஸது குல்லுஹு. உடம்புல ஒரு இதய துண்டு உண்டு, அது சீராயிற்றால் உடம்பு இருக்கக்கூடிய அனைத்துமே சீராகிவிடும். அந்த இதயம் கெட்டு விட்டால் உடம்பு இருக்கக்கூடிய அனைத்து பகுதியுமே கெட்டுவிடும். இப்ப எதை சீர்படுத்த வேண்டும் என்றால் இதயத்தை சீர்படுத்த வேண்டும். அந்த இதயத்தை சீர்படுத்துவதற்காகத்தான் இந்த இஅ்திகாஃப். நீங்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நேரத்தில், தனிமை இருக்கக்கூடிய நேரத்திலே நமக்கு அதிகமான இதய வெளிச்சங்களாக நமக்கு கிடைக்கிறது என்பதை அதை சுவைத்தவர்கள் நமக்கு அழகா நமக்கு சொல்லி காட்டினார் பெரியார்களே. இஅ்திகாஃப் நாம் இருக்கக்கூடிய நேரத்திலே நோன்பாடிதான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். பள்ளிவாசல் இஅ்திகாஃப் இருப்பவர்கள் யார் இருக்க வேண்டும் என்றால் நோன்பு நோற்பவர்கள் தான். லா இஅ்திகாஃப இல்லா பி ஸௌமி. நோன்பாடிகள் தான் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும். நோன்பு வைக்காதவர்கள் என்ன செய்து இஅ்திகாஃப்க்கு அனுமதி கிடையாது. இஅ்திகாஃப் 3 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று நேர்ச்சை, இரண்டாவது சுன்னத்து, மூன்றாவது முஸ்தஹப். நேர்ச்சை, நான் பள்ளிவாசல 2 நாளைக்கு தங்குறேன் அப்படி நேர்ச்சி செய்துட்டா அது நேர்ச்சை, அந்த நேர்ச்சை நிறைவேற்றது பெரியாரே. இது இந்த நேர்ச்சை வாஜிபானது. இந்த சுன்னத்து முஅக்கதா. கடைசி 10ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் பெற்றதற்கு பின்பு, மதீனாவிற்கு வந்ததற்கு பின்பு தொடர்ச்சியாக இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். இந்த மண்ணை விட்டு பிரியக்கூடிய நேரத்திலே 20 நாட்கள் இருந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடராக இந்த இஅ்திகாஃப் இருந்ததன் காரணமாக நாமும் இருக்க வேண்டும். அப்படி இருப்பது சுன்னத்து முஅக்கதா என்று நமக்கு சொல்லப்படுகிறது பெரியார்களே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா இஅ்திகாஃபு ஃபில் அஷ்ரில் அவாஹிரா மின் ரமதான். ரமதான் கடைசி 10 இஅ்திகாஃப் இருக்கட்டும். வகுன்த் அஸ்ரபு ஸபாஹன் ஃபயுஸல்லி சுப்ஹ ஹத்தா யதுஹுலு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே பள்ளியின் உள்ளே செல்லும் பொழுது அதற்காக சிறிய ஒரு டெண்டை அடித்து கொண்டார், கூடாரத்தை செய்து கொண்டார்கள். ஃபயுஸல்லி சுப்ஹ, சுப்ஹை தொழுதார்கள். சும்ம யதுஹுலு, அதிலே இஅ்திகாஃப்க்காக உள்ளே சென்று விட்டார்கள் என்று அறிவிப்பு செய்யப்படுகிறது பெரியார்களே. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதிலே இருந்தார் என்றாலும் அந்த மஸ்ஜித் இருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு கூடாரத்தை அதிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயார் செய்து கொண்டார்கள். தயார் செய்து கொண்டு அதிலே ஓரமாக அமர்ந்து கொண்டார்கள். அந்த இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய காலமெல்லாம் தொழுவார்கள். தொழுது விட்டு நேராக அந்த டென்ட் உள்ளே சென்று விடுவார்கள். எந்த மக்களுடைய பேச்சுவார்த்தை, மக்களுடைய தொடர்பு தேவை இருந்தால், மிக மிக அத்தியாவசியமான தேவை இருந்தால் பேசுவார்கள், இல்லை என்றால் உள்ளே சென்று விடுவார்கள். இது இஅ்திகாஃபுடைய முறையாக இருக்கின்றது பெரியார்களே. பேரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆன். இந்த நோன்பும் இந்த திருக்குர்ஆன் இருக்கல்லவா, யஸ்ரியானி லப்தி, அடியானுக்கு பரிந்துரை செய்கிறது யௌமல் கியாமா, கியாமத் நாளையிலே. யகூலு ஸியாமு ஐ ரப்பி இன்னி மனஅத்து தஆம வ ஷஹவாத பில் நஹாரி. நோன்பு சொல்லுது, இறைவா இந்த மனிதனாகிறவன் உணவையும் பசியும் தடுத்து கொண்டான், ஆகவே நான் இவனுக்கு பரிந்துரை செய்கிறேன் என்று நோன்பாகிறது இறைவிடத்திலே வாதாடுகின்றது, பரிந்துரை பேசுகிறது. அதே போன்றுதான் இந்த குர்ஆன் இருக்கல்லவா, குர்ஆன் ஆகிறது ரப்பி மனஅத்து அன்-நௌம பில்-லைலி ஃபஷஃபாயு ஃபீஹி ஃபயஷ்ஃபியானி. இரவு நேரத்தில் விழித்திருந்து அதிகமாக குர்ஆன் ஓதி இருக்கிறார். அப்படி அருமாக குர்ஆன் ஓதுவதன் காரணமாக அவருக்காக நான் பரிந்து பேசுகிறேன் என்று திருக்குர்ஆனானது பரிந்து பேசுகிறது பெரியார்களே. கபூர்ல வைக்கப்பட்டது பின்பு கேள்வி கணக்கு கேட்கப்படும். நன்மையான இருந்து தீமையா இருந்துட்டா தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்துல இந்த இரண்டுமே, நோன்பும் சரி திருக்குர்ஆன் சரி, முன்கணைக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்வதற்கும் இது தூண்டுகின்றது. அப்படி பதில் சொல்வதற்கு திறன் இல்லாமல் அதாவது வேதனை வரக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு முன்னாடி
பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் மேல் பக்கம் கீழ்ப்பக்கம் அத்தனையுமே நின்று இந்த நோம்பும் இந்த திருக்குர்ஆனானது என்னை ஓதிக்கொண்டே இருந்தான் இந்த அடியான், நோன்பு நோற்றுக்கொண்டே இருந்தான் அடியான் என்று வானவர்களுக்கு மத்தியிலே அல்வாகிறது, சண்டையிட்டுக் கொள்கிறது, அதிலே அங்கே உரையாடுகிறது, எதிர்த்து பேசி அவனுக்கு தண்டனைந்து அவரை பாதுகாக்கிறது என்பதை வரலாற்று ஆசிரியர் நமக்கு பேசினார் பெரியார்கள். அப்படி என்றால் நமக்கு இந்த நோன்பும் இந்த திருக்குர்ஆன் ஆகிறது இங்கு மட்டுமல்ல, எங்கே கபூரில் இருந்து என்ன செய்து நமக்காக பரிந்துரை பேசக்கூடியதாக இருக்கிறது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார் பெரியார்களே. அப்ப இஅ்திகாஃப் இருப்பவர்கள் அதிகமா இஸ்திக்ஃபார் செய்யணும், அதிகமா குர்ஆன் ஓதணும் என்பது நமக்கு தெரியுது. அது மட்டுமல்ல, நாமும் அதிகமாக ஓத வேண்டும் பெரியார்கள், நாமும் அதிகமாக ஓத வேண்டும். இரவு நேரத்திலாம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சாதாரண ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க, சாதாரணமாக ஒரு குர்ஆன் ஓதிடுவாங்க. நம்ம எத்தனை குர்ஆன் ஓதியிருக்கோம் என்பது நாமே முடிவு பண்ண பெரியார்கள். எத்தனை குர்ஆன் முடித்திருக்கிறோம்? சரி, கடந்து விட்டது. இனியாச்சும் இருக்கக்கூடிய காலத்துல திருக்குர்ஆன் ஓதுவதற்கு நாம் தயாராக வேண்டும் பெரியார்கள். திருக்குர்ஆன் ஓதுவதற்கு நம்ம தயாராக வேண்டும். கியாமத்துல கபூர்ல வச்சதுக்கு பின்பு நமக்கு பரிந்துரை பேசுறதுக்கு யார் வர மாட்டாங்க. நம்முடைய தாய் வருவாளா, தந்தை வருவார்களா, சகோதர சகோதரி வருவார்களா, நாம் ஈட்டிய பொருள் வருமா? எதுவும் வராது பெரியார்களே. கபூரில் வைக்கப்பட்டதற்கு பின்பு நமக்காக வாதாடக்கூடியது, நமக்காக பரிந்துரை பேசக்கூடியது ஒன்றே ஒன்றுதான் பெரியார்களே, நாம் ஓதக்கூடிய திருமறை தான் பெரியார்களே. அப்ப நம்முடைய திருமறையை நாம் எந்த அளவுக்கு நாம் வைத்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் பெரியார்களே. மறுமைக்கு, மறுமையுடைய தேட்டத்திற்கு, மறுமையுடைய நன்மைக்காக மிக பெரும் அழுத்தமாக இருப்பது இந்த ஒன்றே ஒன்று திருக்குர்ஆன் தான் பெரியார்களே. ஆகவே நாம் இன்னும் எஞ்சிய நாளிலே திருக்குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், கடைசி பத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்குவார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கி நான் எவ்வளவு அருளப்பட்டதோ அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் நான் ஓதுவேன், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்தில் ஓதுவார்கள். இப்படி மாறி மாறி ஓத கேட்கக்கூடியவராக இருந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் இந்த மண்ணை விட்டு மறையக்கூடிய அந்த கடைசி ஆண்டாகிறது 20 நாட்கள் தொடர்ந்து ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். 20 நாட்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவார்கள், பெருமானார் அலைஹிஸ்ஸலாம் கேட்பார்கள், பெருமானார் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுவார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பார்கள். அப்படி என்றால் எந்த அளவுக்கு இந்த திருக்குர்ஆனை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, திருக்குர்ஆனுடைய நன்மை எவ்வளவு என்பதை அறிந்ததன் காரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அல்லாஹ் தஆலா அனுப்பி நீங்கள் கேளுங்கள், நீங்கள் ஓதுங்கள் என்ற செய்தி அல்லாஹ் நமக்கு வைத்திருக்கிறான் என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் எஞ்சிய நாளையும் நாம் தப்ப விட்டுக் கூடாது. நம்ம பள்ளியில் தங்கியிருக்கும் அல்லவா இந்த காலம், அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றார்கள், இன்னல் மலாயிகத்து துஸல்லி அலா அஹதிக்கு மா தாம ஃபீ முஸல்லா. நம்ம தொழுகையில எதிர்பார்த்து கொண்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலமெல்லாம் வானவர்கள் நமக்காக துஆ செய்கிறார்கள். எப்படி துஆ செய்கிறார்கள்? அல்லாஹ் மக்ஃபிர்ஹு, அல்லாஹ் மர்ஹம்ஹு, இறைவா அவருக்கு மன்னிப்பாயாக, அவருக்கு நீ அருள் செய்வாயாக. நீ தொழுதுட்டு ஒளிச்சிட்டு விட்டு பள்ளிவாசல் நீ உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலமெல்லாம், குழுவோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் நீ தொழுகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, அல்லது பள்ளிவாசல் உட்கார்ந்து கொண்டு நீ அமர்ந்து திக்ர் செய்து கொண்டிருந்தாலும் சரி, வானவர்கள் இறங்கி இப்படி சொல்கிறார்கள், அல்லாஹ் மக்ஃபிர்ஹு, அல்லாஹ் மர்ஹம்ஹு. ரெண்டு சொல்றாங்க, இறைவா இவருடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக, இவருக்கு பேரருள் செய்வாயாக. எவ்வளவு பெரிய பாக்கியம் பெரியார்களே. அப்ப பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்தாவே நாம் ஒளிச்சிட்டு விட்டு உட்கார்ந்தக்கூடிய நேரத்தில் உலகத்துடைய பேச்சுக்கள் பேசாமல், எந்த விதமான எந்த சிந்தனை இல்லாமல் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலம் எல்லாம் வானவர்கள் நமக்காக நமக்கு அருகில் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ் மக்ஃபிர்ஹு, அல்லாஹ் மர்ஹம்ஹு. அல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் இந்த காலத்தில் நமக்கு இரட்டிப்பாக்கப்படுகிறது பெரியார்களே. இப்ப லைலத்துல் கத்ர் வருதா இல்லையா? லைலத்துல் கத்ர் 21, 23, 25, 27 தேடிக்கொள்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. ஏன் காரணம் அப்படின்னா, 27 அறிவிப்பதற்கு நான் வந்தேன், என்னுடைய சகோதரர்களாய் சண்டையிட்டுக் கொண்டார்கள். அந்த சண்டையின் காரணமாக அந்த எந்த நாள் என்று நிர்ணயிக்கப்பட்டதாயிருந்தது அது என்னை விட்டு மீட்கப்பட்டு விட்டது என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு
இதுவும் ஒரு நன்மைதான், நீங்கள் தேடிக்கொண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார் பெரியார்களே. அப்படி சொல்லிவிட்டதன் காரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க பெரியார்களே, சத்தியம் விட்டு சொல்றார்கள். திருமறையை ஓதக்கூடியவர்கள், திருமறையை எழுதியவர்கள், வஹி எழுதிய காத்திப் அவர்கள் சொல்கிறார்கள். அதே போன்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ஸல்பினி ஹபஷி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். அத்தனை பேர் சொல்கிறார்கள். உதைஃபா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், விஸ்ததல்லு بحديث عبد الله بن عباس رضي الله تعالى عنه أن رجلا أتى النبي صلى الله عليه وسلم. ஒரு மனிதன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார். வந்து, யா நபி அல்லாஹ், அல்லாஹ் நபியே, இன்னி ஷைஃபுன் கபீர், நான் பெரிய மனிதர், யஸ்வி அலல் கியாம், நின்று தொழுவதற்கு எனக்கு சக்தி கிடையாது. என்ன செய்து? நின்று தொழுவதற்கு எனக்கு சக்தி கிடையாது. ஃபஅமரனி பிலைலத்தின் அல்லஹு யஃபுக்னி ஃபியா பிலைலத்தில் கத்ர். அதனால என்னால் நின்று தொழுவதற்கு நான் சக்தி இல்லை, நான் வந்து செல்வதற்கும் எனக்கு சக்தி இல்லை. ஆகவே எனக்கு குறிப்பிட்ட அந்த 27 நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார்கள் அந்த பெரியவராயவர். அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக்க பிஸ்ஸாத்தி அலைக்க பிஸ்ஸபாத்தி என்று சொல்கிறார்கள். நீங்கள் 7 பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், 27 நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த ஹதீஸானது அஹ்மதிலே சொல்லப்பட்டிருக்குது. இது சரியான ஹதீஸ் என்று அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சொல்லுகிறார்கள் பெரியார்களே. இப்படி சஹாபாக்கள் பல பேராயவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27 தான் என்பதற்கு பல ஆதாரங்களை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் பெரியார்களே. அடுத்து ஒரு ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, மன் கான முத்தஹர்ரியன் ஃபல்யத்தஹர்ரா லைலத்த ஸபாத்தி இஸ்ரீன். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்கிறார் பெரியார்களே. மன் கான முத்தஹர்ரியா ஃபதஹர்ரஹா லைலத்த ஸபாத்தி இஸ்ரீன். யார் அதாவது தண்டித்து பார்க்கிறாரோ அவர் 27 அவர் பார்த்து பெற்றுக் கொள்ளட்டும் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார் பெரியார்களே. அப்ப அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள் 27 லைலத்துல் கத்ர் இரவு என்பதையும் அவர் சொல்கிறார்கள். 2 பேர். மூன்றாவதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், ததக்கர்னா லைலத்துல் கத்ர் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ரை பற்றி நாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஐயுக்கும் எதுக்குற ஹீன தரல் கமரி வஹு மிதுல் ஷக், அதாவது அது சந்திரனாகிறது கடைசியிலே பிளந்த இரவு என்று ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அப்படி அந்த கடைசி பிளந்த இரவு என்றால் எது என்பதற்கு விளக்கம் சொல்லக்கூடிய இடத்திலே லைலத்து ஸபாத்தும் வைசிரின 27வது இரவாக இருக்கும் என்று அந்த சந்திரன் சுருங்கினதற்கு அந்த காலத்தை குறிப்பிட்டு நமக்கு சொல்லி காட்டுகிறார்களே. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், பித்ருக்கல் சிஃபத்து, இதுதான் 27 என்பதற்கு அடையாளமாக இருக்கும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்று நமக்கு சொல்லி காட்டுகிறார்களே. இப்படி 27 நமக்கு ஒற்றைப்படையில் தேடிக்கொண்டு என்று சொன்னார்கள். அதுவும் நமக்கு நன்மைதான். ஆனா அதே நேரத்திலே பல ரிவாயத்துகளாகிறது நமக்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா போன்ற பெரும்பெரும் மூத்த சஹாபாக்கள் அத்தனை பேருமே 27 லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும் என்பதையும் நமக்கு அழுத்தமாக சொல்கிறார்கள். உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா சொல்லும்போது சொல்கிறார்கள், நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ் கூட கிடையாது. நான் சத்தியமிட்டு சொல்கிறேன், அதுல இன்ஷா அல்லாஹ் என்பது கிடையாது. 27 என்பது லைலத்துல் கத்ர் இரவுதான் என்பதை உபை பின் கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழுத்தமாக சொல்லி காட்டினார் பெரியார்களே. இப்ப ஏத்திகாவுக்கு என்ன செய்யணும்? தங்க இருக்கிறாரு இரவு நேரத்துல, பகல் நேரத்துல, வெளியே விட்டு வெளியேறலாமா வெளியே இருக்கக்கூடாதாம். அந்த செய்தி வரும்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், அஸ்ஸுன்னத்து அல் ஏத்திகாவுடைய சுன்னத் என்ன தெரியுமா? அல்லாஹ் யவுத மரீனன், நோய்வாய்ப்பட்டிருக்கிறவா,
நோயாளி சந்திப்பதற்கு பள்ளியை விட்டு வெளியே செல்லக்கூடாது. வலா யஷ்ஹது ஜனாஸத்தன், ஒரு ஜனாஸா வந்துருச்சு, சொந்தக்கார ஜனாஸா போகலாமாடா, ஜனாஸாவுக்கு போகக்கூடாது. வலா யஸ்ஸு இம்ராத்தன், தன்னுடைய மனைவியிடத்தில் நெருங்கக்கூடாது. வலா யுபாஷுல்லா, அவருடைய தொட்டு முத்தமும் விடக்கூடாது. வலா யஸ்ருஜி ஹாஜத்தை இல்லா லிமா லா புத்த மின்ஹு, அவருக்கு எந்த நெருக்கடியான ஒரு தேவை இருந்தால் மட்டும் செல்லலாம். எப்படியா அவருக்கு தேவை, அப்படி தேவை இருந்தால் தான் போகணும். அப்படி இல்லை என்றால் போகக்கூடாது என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். எதுக்கு? மூத்தஃபி, வெளியில் தங்கக்கூடியவராகியவர் ரமதான் காலத்திலே முதலாவதாக நோயாளியை பார்ப்பதற்கு செல்லக்கூடாது, ஜனாசாவிலே கலந்து கொள்ளக்கூடாது, தன்னுடைய மனைவியை தொடரவும் கூடாது, அதே நேரத்திலே தேவையில்லாமல் செல்லவும் கூடாது. நிர்பந்தம் இருந்தால் போகலாம், போய்தான் போனாதான் அந்த காரியம் நடக்கும் அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன செய்ய போகலாம். சுமார் ஒரு பேச்சுக்கு நிர்பந்தமாக பாத்ரூம் எல்லாமே ஃபுல்லா ஆயிடுச்சு, போய் நிர்பந்தம் ஆயிடுச்சு அப்படி, அல்லது என்ன செய்யுது, சகப்பை நேரம் இருக்குது, உணவு வரவே இல்லை, என்ன செய்யலாம், அப்ப நம்ம உணவுக்காக என்ன செய்யுது, போய் வாங்கிட்டு உடனே வந்துடலாம் பிரியா. இப்படி நெருக்கடியான நேரத்தில் வேண்டால் வீட்டுக்கு சென்று வரலாம் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் பதிவு செய்கிறார் பிரியார்களே. அதே போன்று வலா இஅ்திகாஃப இல்லா பிஸௌமின், நோன்பாளி அதாவது நோன்பு உள்ளவர் தான் இஅ்திகாஃப் இருக்கணும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தமாக சொல்லி காட்டினார்கள். சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இந்த இஅ்திகாஃப் என்பது இதயத்தை தூய்மையாக்குவது என்பதற்கு தான் முன்னாடி ஒரு ஹதீஸ் சொல்கிறார்கள். அதே போன்று இன்னொரு ஹதீஸையும் என்ன செய்து நமக்கு அறிவிப்பு செய்யப்படுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் இஅ்திகாஃப் இருக்கிறாங்க இரவு நேரம். அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவியான சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வர்றாங்க. வந்துட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியில இருந்து அவரும் உறவாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசி முடிச்சுட்டு என்ன செய்றாங்க, சஃபியா அம்மையாருடைய வீடாகிறது ஸைத் இப்னு உஸாமா ரலியல்லாஹு தஆலாவுடைய மதீனாவுடைய அந்த கொஞ்சம் எல்லை தூரமா இருக்குது. மற்ற மனைவி வீடா என்ன செய்யுது, மஸ்ஜித் நபவி ஒட்டியே இருக்குது. இவரோட வீடு மட்டும் கொஞ்சம் எல்லையில் தூரமா இருக்குது. அப்படி தூரமா இருக்கனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மனைவியான சஃபியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைச்சிட்டு வர்றாங்க. அப்படி வரும்போது இரவு நேரம் வரும்போது என்ன செய்யுது, குறுக்கால என்ன செய்யுது, ரெண்டு சஹாபாக்கள் வர்றாங்க. அப்படி வரும்போது என்ன செய்யுது, சஹாபாக்கள் பார்த்தாங்க. பார்த்ததுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே வேகமாக போறாங்க, அல்லது வேகமாக போய் மறைஞ்சுக்கிறாங்க. போனாங்க, போகவே வேகமா போய் மறைஞ்சுக்கிறாங்க. அப்படி மறைஞ்சுக்கிட்டனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியா நிக்க வச்சுட்டு என்ன செய்யறாங்க, போய் அந்த ரெண்டு சஹாபாக்களை பார்க்கறாங்க. பார்த்துட்டு மாமன் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வந்து சொல்றாங்க, பாருங்களே, அந்த இரவு நேரத்தில் கூட இது என்னுடைய மனைவி சஃபியா, பக்கத்துல என்ன செய்யுது, தூரமா இருக்கு வீடு, அதனால இப்படி விடுறதுக்கு நான் போறேன், கொண்டு அழைச்சிட்டு நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், யா ரசூலுல்லாஹ், உங்கள் மீது நாங்கள் சந்தேகப்படுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆதமுடைய மனிதனுடைய மகனுடைய உடம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடுகின்றான். இங்க ஆதமுடைய மக்களுடைய உடம்புல ரத்தம் எங்கெல்லாம் ஓடுதோ அங்கெல்லாம் ஷைத்தான் ஓடுகின்றான். அதனால இது ஒரு சந்தேகத்திற்கோ அல்லது தீமைக்கு ஒரு வழிவகுத்துவிடும் என்பதை நான் பயந்துதான் அதை சொன்னேன் என்ற செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக எந்த நேரத்திலும் எந்த நிலையிலுமே தடுமாற்றம் வந்துவிடக்கூடாது, தன்னிடத்தில் ஒரு சிறிய கடுகளவு கூட ஒரு சொல் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அந்த இரவில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அழைத்து சொல்கிறார்கள், உங்களுடைய உள்ளத்திலே எந்த விதமான தீய எண்ணம் வந்துவிடக்கூடாது என்று பயந்தே இந்த செய்தி சொல்கிறேன் என்ற செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், கண்ணியமிக்க பெரியாரிலே, இந்த ரமலான் புதிய இந்த ரமலான் மாதத்திலே நாம் கடைசி பத்திலே நாம் இதயத்தை தூய்மையாக்கி வைக்க வேண்டும் என்பதை இந்த இரண்டு ஹதீஸாக நமக்கு வலியுறுத்தி பெரியார்களே. முதலாவதாக இதயத்திலே ஒரு இதயம், உடலிலே இதயம் உண்டு. அந்த இதயம் சரியாகிவிட்டால் உடம்பு இருக்கக்கூடிய எல்லா பகுதியும் சீராகிவிடும். அது கெட்டு விட்டால் உடம்பை கெட்டுவிடும். அதே போன்றுதான் பெரியார்களே, இந்த ரமலானிலே நாம் அதை சரிப்படுத்தவில்லை என்றால் மற்ற காலத்தில் நாம் சரிப்படுத்த போகின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள் பெரியார்களே.
ஆகவே கண்ணியமிக்க பெரியார்களே, புனித ரமதான் மாதம், இந்த மாதத்திலே ஒவ்வொன்றுக்கும் அதிகமான நன்மையில் பெரியார்களே. நம்ம எத்தனை பேர் திருக்குரான் போய் முடிச்சிருக்கோம்? ஒரு குரான் யாராச்சும் முடிச்சிருப்போமா? ஒரு குரான் முடிச்சிருப்போமா? ஒரு குரான் கேட்கிறேன் நான், 10 குரான் கேட்கல, 10 குரான் கேட்கிற பெரியார்களே. தராவியில் இருந்தோம் என்றா கூட எத்தனை இன்னைக்கு 20 ஜுசுக்கள் கடந்து விட்ட பெரியார்கள். 20 ஜுசு நம்ம கடந்துட்டோம். அப்ப நம்ம திருக்குரான் போத தெரியலா கூட அதையாவது பயன்படுத்தலாமாண்டா? 8 நம்ம போயிடறோம், இல்லாட்டி 4 போயிடறோம், அல்லது தராவிக்கே வராம இருந்தலாம். இவ்வளவு பெரிய ரொம்ப வருத்தத்துக்குரிய செய்தி பெரியாரே. ஆனா நோக்கு வைக்கிறதுக்கு 5 நேரம் தொழுவதற்கு நம்முடைய இளைஞர்களாகிறவர்கள் சொல்ல தேவையில்லை. சாரசாரையாக கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள். பாராட்டக்கூடியவர்கள், பெருமைப்படக்கூடியவர்கள், உங்களை சங்கைப்படுத்தக்கூடிய செய்தி பெரியார்களே. ஆனால் இந்த திருக்குரான் ஓதக்கூடிய விஷயத்திலே நம்முடைய மனமால் ஏன் இந்த தாழ்வான மனமாக இருக்கிறது தெரியவில்லை பெரியார்களே. தமிழில் தெளிவாக படிக்க வேண்டும் ஆசை, ஆங்கிலத்தில் இலக்கணமாக பேச வேண்டும் ஆசை, ஆங்கிலத்திலே யூனிவர்சிட்டி எப்படி பேசணும் அது மாதிரி பேசணும் அப்படின்ற ஆசை, இப்படி நடிகர் எப்படி நடிக்கிறார்கள் அது மாதிரி நடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆசை பெரியார்களே. ஆனால் கியாமத்திலே நமக்காக பரிந்துரை பேசக்கூடிய இந்த திருக்குரானை நாம் ஓதுகின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள் பெரியார்களே. அல்லாஹ்வால் நல்லப்பட்டது அல்லவா? அல்லாஹ்வால் நல்லப்பட்டது அல்லவா? அல்லாஹ்வுடைய பேச்சு பெரியார்களே. நீ திருக்குரான் ஓதினாய் என்றால் அல்லாஹ் நம்மோடு பேசுகிறான். நீ திருக்குரான் ஓதினாய் என்றால் அல்லாஹ் நம்மோடு உறவாடுகின்றான். திருக்குரான் ஓதினாய் என்றால் அல்லாஹ்வுடைய ஜெல்லியாது பேர் ஒளியாக நம்மை சூழ்ந்து நிற்கிறது பெரியார்களே. நம்ம திருக்குரான் நம் கையிலே தொடுவதற்கு கூட நாகப்படுகின்றோம் பெரியார்களே. ஆகவே கண்ணியமிக்க பெரியார்களே, நாம் நம்முடைய மனைவி நம்முடைய மக்கள் இந்த கொஞ்ச நாளைக்கு உட்கார்ந்து ஓதிக்கணும். ஓதத்தில் வறுமைக்கு முன்னாடி ஓத தெரியவில்லை யார் சொல்லக்கூடாது பெரியார். எல்லோருக்கும் தெரிய வேண்டும். எல்லோரும் ஓத தெரிந்தவனா இருக்க வேண்டும் பெரியார்களே. ஆங்கிலம் படிக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம். தமிழ் தெரியாத எப்படி தமிழ் படிக்கணும்னு ஆசைப்படுற பெரியார்களே. ஏன் அல்லாஹ்வால் நல்லப்பட்ட அந்த அரபியை படிப்பதற்கு மட்டும் நமக்கு நாணம்? ஏன்? அல்லாஹ்வுடைய கலாம் அல்லவா? அல்லாஹ்வுடைய கலாமை படிப்பதற்கு மட்டும் ஏன் ஞானம் பெரியார்களே? ஆகவே கண்ணியமிக்க பெரியார்களே, நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பெரியவர்கள் தான் இந்த நாளை தொழுவதற்கு சாரசாரை வருகிறார்கள், பெருமைப்படுகின்றோம். ஆனால் இந்த திருக்குரானை நீங்கள் எடுங்கள் பெரியார்களே. இந்த திருக்குரானால் உங்களுடைய இதயத்தை ஒளிபெற செய்யும், அல்லாஹ்வை நெருங்க செய்யும் என்பது வரலாற்றுடைய உண்மையாயிருக்கிறது. அல்லாஹ் நம் அனைவருக்குமே இந்த திருக்குரானை இஞ்சி இருக்கக்கூடிய காலங்களில் இருக்கக்கூடிய மிச்சமுண்டான தராவிர்களவா, மிச்சமுள்ள தராவிலாச்சும் ஒரு சேருங்க பெரியார்கள். 8 போ 10 போ வேணாங்க. ஆனா உங்களுக்கு திருக்குரான் கிடைக்காம போதே வருத்தம் அதுதான், வேதனை தான் பெரியார்களே. யாரும் சொன்னதுதான் நீங்க 8 போயிடும், 4 போயிடும், 5 போயிட, என்ன 5 கூட போயிடும் உன்னாலும் எவ்வளவு வருத்தமா இருக்குது. ஏன் ஒரு ரமலான் 27 வரைக்கும் அந்த ஒரு குரானையாச்சும் கேட்க கூடாதான்? எவ்வளவு பெரிய அசோஸ் உங்களுடைய கப்பலை வச்சதுக்கு பின்பு உனக்காக வாதாடுவதற்கு வருவது என்று திருக்குரான் பெரியார்களே. கப்பலை வச்சது உனக்காக பேசுவதற்கு வருவது இந்த திருக்குரான். என்னுடைய ஈன்று தாய் வரமாட்டார், தந்தை வரமாட்டார், நாம் சேகரித்த சொத்துக்கள் களஞ்சியில் வராங்க பெரியார்களே. மாறாக நம்மிடத்தில் வருவது, பரிந்து பேசுவது இந்த திருக்குரான். அல்லாஹ் நம் அனைவருக்குமே எஞ்சிருக்கு படங்களாவது நாம் திருக்குரான் ஓதுவோம், திருமண நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடப்போம். அல்லாஹ் தஆலா பேரும் செய்வானாக. ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய நாள் நெருங்குகிறது. யாரெல்லாம் இஅ்திகாஃப்க்கு தயாராகிறாரோ இப்பொழுதே அதுக்காக தயாராக 10 நாள், அதாவது பெருநாளுடைய பிறை பார்க்கல் வரைக்கும் பள்ளிவாசல் தங்கணும். தங்குவர்கள் இந்த சிறப்புகள் சொல்லப்பட்டதா அந்த சிறப்புலாம் நடந்துக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவருக்குமே எல்லோருமே என்ன செய்து இஅ்திகாஃப் இருப்பதற்கு அல்லாஹ் தஆலா செய்து பாக்கி வருவான். வாஃபில் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.